நண்பர்களுக்கு வணக்கம். ஏரினும் நன்றாம் எருவிடுதல் அப்படிங்கிறது மூத்தோர் சொல். எரு இடுதல் அப்படிங்கிறது உரம் கொடுக்கறது. எவ்வளவுதான் நாம் மண்ணை புழுதி ஓட்டி மண்கலவை செஞ்சு நல்லா கொடுத்தோம் அப்படின்னாலுமே கூட அதில் சரியானபடி உரங்கள் சேரலை அப்படின்னு சொன்னால் நமக்கு மகசூல் அந்த அளவுக்கு கிடைக்காது. உரங்கள் கொடுக்கறதும் எந்தெந்த பயிருக்கு எந்தெந்த நேரத்தில் எப்பேற்பட்ட உரங்களை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. உரங்களை 2 வகையாக கொடுக்கலாம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். திட உரம் மற்றும் திரவ உரம். இந்த கோடை காலத்தில் திரவ உரங்களை அடிக்கடி கொடுக்கறது தான் நல்லது. இருந்தாலுமே கூட இந்த திரவ உரங்கள் மட்டுமே பத்தாது. அப்பப்போ திட உரங்களையும் கொடுத்து தான் ஆகணும் செடிகளுக்கு. இந்த திட உரங்கள் நின்று நிதானமாக சத்துக்களை வெளியே கொடுக்கும். மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த கோடை காலத்தில் திட உரங்களை நாம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது ஒரே ஒரு உரத்தை மட்டும் கொடுக்காம 2-3 உரங்களை, திட உரங்களையே 2-3 உரங்களை சேர்த்து ஒரு காம்பினேஷன் உரமாக, அதாவது கலவை உரம் அல்லது கூட்டு உரம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா அதனுடைய பலன் அதிகமாக இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும். காரணம், ஒரு உரத்தில் இருக்கிற சத்துக்கள் இன்னொரு உரத்தில் இல்லாமல் போகலாம். அந்த மாதிரி செடிகள் நல்லா வளர்ந்து மகசூல் தருவதற்கு எல்லா விதமான பேரூட்ட சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களும் தேவை. அப்படி ஒரு உரக்கலவையை தான் இப்போ நாம் தயார் செய்து நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா செடிகளுக்கும் கொடுக்க போகிறோம். அப்படி ஒரு உரக்கலவையை செய்கிறதுக்கு தான் 3 விதமான தனித்தனி உரங்களை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த ஒவ்வொரு உரமும் என்ன உரம் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். முதல்ல இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இது நமக்கு கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட். கிச்சனில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பொருள்களையும் போட்டு நாம் கம்போஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா கம்போஸ்ட் ஆயிடுச்சு. இதில் கடலை தோல் மட்டுமே இன்னும் சரியாக கம்போஸ்ட் ஆகாமல் இருக்குது. இப்போ கொடுத்தோன்னாக்கா அது மற்ற உரங்கள்லாம் யூஸ் ஆகிட்டு இருக்கும் பொழுது அதுக்குள்ளே இந்த கடலை தோலும் மக்கி அதுவும் உரத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த பிளாக் கோல்டு அப்படிங்கிற இந்த கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டை இங்கே எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னாக்க, அதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்லேயும் எல்லா விதமான நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குது. பேரூட்ட சத்துக்கள் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது பாஸ்பரஸும் பொட்டாசியமும் அதிகமாக இருக்கும். இந்த நைட்ரஜன் தழை சத்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதை ஈடு செய்கிறதுக்கு நாம் ஒரு உரத்தை இதில் சேர்க்கணும். அடுத்தது நாம் இங்கே பார்த்தோன்னு சொன்னாக்க தேங்காய் புண்ணாக்கு. இது ஆக்சுவலாக கடையிலேயோ செக்குலேயோ வாங்கின தேங்காய் புண்ணாக்கு கிடையாது, வீட்டில் தயார் பண்ண தேங்காய் புண்ணாக்கு. இப்போ இந்த தேங்காய் புண்ணாக்கை எப்படி வீட்டில் நான் தயார் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக உங்களுக்கு போடுறேன். சில சமயம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி தேங்காய்கள்லாம் காஞ்சு போய் தண்ணி வற்றி போய் கிடைக்கும். அப்படி இருக்கிற தேங்காய்களை நாம் உடைச்சி அதில் இருக்கிற பருப்பை எடுத்துக்கலாம். இந்த கொப்பரை பருப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். தேங்காயெல்லாம் இப்படி சின்ன சின்ன பீஸாக போட்டு மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு எடுத்தாச்சு. அதை இந்த கிண்ணத்தில் போட்டுக்குவோம். போட்டாச்சு பாருங்கள். இன்னும் கூட கொஞ்சம் இருக்குது உள்ளே, அப்புறம் போட்டுக்கலாம். இது இந்த தேங்காய் பவுடர் பாருங்கள். நமக்கு இப்போ தேங்காய் பால் வேணும்னா இதை தண்ணியில் போட்டு புழிஞ்சு பாலை எடுத்துட்டு அது மீதி இருக்கிற சக்கையை புண்ணாக்காக யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இதை அப்படியே யூஸ் பண்ணலாம். நான் இதை அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த தேங்காய் புண்ணாக்கில் ஏறத்தாழ 17 விதமான சத்துக்கள் இருக்குது. நாம் பார்க்க போகிறது இந்த வேப்பம் புண்ணாக்கு. இந்த வேப்பம் புண்ணாக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு சிறந்த உரம். இந்த வேப்பம் புண்ணாக்கில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை
ஆர்கானிக் யூரியாவுக்கு சமமான நைட்ரஜன் சத்து இதில் இருக்குது. இந்த வேப்பம் புண்ணாக்கில் இருக்கிற தழை சத்து உடனடியாக வெளிப்படாது, மற்ற புண்ணாக்குகளில் இருக்கிற மாதிரி மெதுவாக செடி வளர வளர தேவையான நைட்ரஜன் சத்தை வெளியிடும். அதனால் செடி தொடர்ந்து பச்சையாகவே நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கும். செடிகள் இலைகள் பச்சையாக வளர்ந்தால்தான் மற்ற பூக்கள் பூத்து காய்கள் காய்க்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். அடுத்து இந்த வேப்பம் புண்ணாக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னாக்க, பாஸ்பரஸும் இருக்குது, பொட்டாசியமும் இருக்குது. அதனால் எல்லா சத்துக்களும் இது பூச்சி விரட்டியாகவும் செயல்படும். இலைகளுக்கு மேலே தெளிக்கையில் இலைகளுக்கு வர நோய்களை, வைரஸ் நோய், இலை சுருட்டல், அப்புறம் இலை கருகள், நுனி கருகள், இந்த மாதிரி இலைகளில் புள்ளிகள் ஏற்படுறது, அதையெல்லாமே சரி பண்ணும் இந்த வேப்பம் புண்ணாக்கு. அது தவிர மண்ணில் இருக்கக்கூடிய நிமெட்டோட்ஸ், நூல் புழுக்கள், அந்த நூல் புழுக்களையும் இது அழிக்கிறதுனால செடிகளோட வேரில் ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாம் தீர்ந்து அதுவும் செடிகள் நல்ல ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு உதவி பண்ணும். அடுத்து இந்த வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் இந்த சத்துக்களை கொண்டு போய் சேர்க்கும். இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மண்ணுக்கு எப்போவுமே நல்ல வளமான மண், சத்துள்ள மண்ணாக தரும். அது தவிர இந்த வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் இருக்கும் பொழுது மண்ணோட நீர்பிடிப்பு தன்மையையும் அதிகமாக்கும். இந்த மாதிரி இந்த 3 புண்ணாக்களுமே ஒன்றில் இருக்கிற சத்து இன்னொன்றில் இல்லாத சத்தை ஈடுகட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இது 3ஐயும் நம்ம கலந்து கொடுக்குறப்போ நம்ம தோட்டத்தில் எவ்வளவு விதமான ஸ்ட்ரெஸ், அதாவது அழுத்தம், சூழ்நிலையில் ஏற்படுற மாற்றங்கள் இருந்தாலுமே கூட தோட்டம் செழிப்பாக இருந்து நமக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இப்போ நாம் இந்த பொருள்களையெல்லாம் கலந்து 3 பொருள்களையும் கலந்து செடிகளுக்கு கொடுக்கலாம். முதல்ல இந்த கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்டோட தேங்காய் புண்ணாக்கையும் போட்டுக்குவோம். எவ்வளவு உதிரியாக அருமையாக இருக்குது பாருங்கள், வீட்டிலே தயார் பண்ண தேங்காய் புண்ணாக்கு. அடுத்து இந்த வேப்பம் புண்ணாக்கை போட்டுக்கலாம். இந்த வேப்பம் புண்ணாக்கு விதையிலேருந்து தயாரிக்கப்பட்ட வேப்பம் புண்ணாக்கு. அந்த விதைகளோட தோல், ஓடு அப்படின்னு சொல்லுவாங்க, அது இல்லாமல் தயாரிக்கப்பட்டது. மரச்செக்கு ஆலையிலேயே நாங்கள் போய் வாங்கினது. ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் அருமையான உரம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா தரோவாக கலந்துக்குவோம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு காட்டுறேன். இப்போ இதை பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த கலந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னாக்கா என்ன அப்படின்னா, இந்த வேப்பம் புண்ணாக்குனால இன்னுமே நமக்கு நன்மைகள் இருக்குது. வேப்பம் புண்ணாக்களோட கசப்பு தன்மைகள்னாலேயும் மண்ணுலேயும் சரி வெளியிலையும் சரி இருக்கிற பூச்சிகள், புழுக்கள் எல்லாம் ஓடிடும். அடுத்து அதோட சல்ஃபரும் இருக்கிறதுனால அது இந்த பூச்சிகளுக்கு ஒரு எரிச்சல் தன்மையை கொடுக்கறதுனால ஓடி போயிடும். அடுத்து இந்த உரத்தில் நாம் தேங்காய் புண்ணாக்கு சேர்த்துருக்கோம். இந்த தேங்காய் புண்ணாக்கு தேங்காய் இருந்தாலே எறும்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வேப்பம் புண்ணாக்கு இருக்கிறதுனால இந்த தேங்காய் புண்ணாக்கு போட்டாலும் எறும்புகளுடைய பாதிப்பு இல்லாமல் இந்த உரம் நமக்கு செயல்படும். ஆக இந்த 3 உரங்களையும் நாம் சேர்த்து கொடுக்கும் பொழுது ஒரு நல்ல பலனை நாம் தோட்டத்தில் எதிர்பார்க்கலாம். இப்போ வாங்க செடிகளுக்கு கொடுத்துடலாம். இப்போ ஒரு தம்பட்டை அவரை செடிக்கிட்ட வந்துட்டோம். நான் எல்லா செடிகளுக்குமே கூடுமான வரைக்கும் முதல்லையே மண்ணை கிளறி வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள். அதனால் இப்போ நாம் உரத்தை கொடுத்துடலாம். பெரிய செடிகளுக்கு இந்த கரணையால் ஒரு கரணை, 1.5 கரணை கொடுத்துடலாம். உரம் கொடுத்துட்டு மண்ணை நல்லா போட்டு மூடி விட்டுறலாம். நல்லா கலந்து மூடி விட்டுறலாம். இதுக்கு மேலே தண்ணி ஊற்றலாம். எல்லா செடிகளுக்கும் கொடுத்துட்டு அப்புறம் எல்லாம் ஒரேடியாக தண்ணி ஊற்றிக்குவோம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டன் ரோஸ் என்ன அருமையாக பூத்துருக்கு பாருங்கள். இதுக்கும் மண்ணை கிளறி வச்சுருக்கேன். இந்த உரத்தை நம்ம கொடுத்துக்குவோம். இது சின்ன செடி தான், ஓரளவுக்கு கொடுத்தா போகிறோம். கொடுத்தாச்சு. மண்ணை போட்டு மூடி விட்டுறலாம். அடுத்து இங்கே ஒரு வெள்ளரிக்காய் செடி, இதுக்கும் மண்ணை முதல்ல கிளறி வச்சுருக்கேன். இப்போ உரத்தை கொடுத்துருவோம். கொடுத்தாச்சு. மண்ணை போட்டு நல்லா மூடி விட்டுறலாம். இங்கே ஒரு பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் செடி இருக்குது.
நிறைய காய்கள் இருக்குது செடியில். இப்போ இந்த செடிக்கும் இந்த உரத்தை கொடுத்துருவோம். மண்ணை போட்டு மூடி விட்டுறலாம். இந்த மாதிரி தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிகளுக்குமே இந்த உரத்தை நாம் கூடுமான வரைக்கும் கொடுத்துருவோம். இப்போ தண்ணி கொடுத்துடலாம். தண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இந்த பாருங்கள், பாதி மக்கின கடலை தூளை இவ்வளோ எடுத்து வச்சுருக்கோம். இதை வச்சே மல்ச்சிங் போட்டு விட்டுறலாம். இப்படி எல்லா செடியையும் சுற்றி போட்டு விட்டுறலாம். இதில் 3 வெள்ளரிக்காய் செடி இருக்குது. மல்ச்சிங் போட்டு விட்டுட்டோம் பாருங்கள். இது ஈரப்பதத்தை எப்போதுமே அப்படியே பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி உரம் கொடுத்த எல்லா செடிகளுக்கும் தண்ணியும் கொடுத்துட்டு நாம் மல்ச்சிங்கும் போட்டு விட்டுறலாம். செடிகள் கோடையை தாங்கி ஆரோக்கியமாக வளர்ந்து நிச்சயமாக நமக்கு நல்ல மகசூலை தரும். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.